Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொச்சப்பயிர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், காலிஃப்ளவர் நான் சேர்க்க போகிறேன். கத்திரிக்காய், மொச்சை, தேவையான அளவுக்கு தேங்காய் ஒரே ஒன்று. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து அரை முடி போதும். அதில் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன், இதை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் தேவையான அளவுக்கு 2 கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா கடுகு வந்து வெடித்து வரணும். கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை பொடிசாக அரைஞ்சி சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ருசியாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 பல் பூண்டு. 2 பல் பூண்டு எதுக்காக அப்படின்னா, பயிர் வகை எந்த ஒரு பயிர் வகை நம்ம சேர்த்தாலும் பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது மொச்சப்பயிர் சேர்த்துக்கலாம். மொச்சப்பயிர் பச்சை மொச்சையை நான் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மொச்சை வந்து நான் 1/4 கிலோ வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மொச்சை 1/4 கிலோ சேர்த்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்த மொச்சையை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மொச்சை குழம்பு இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். எல்லா வகையான ரெசிபீஸுக்கும் மொச்சை குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம வந்து இப்போ எல்லா மொச்சையுமே சேர்த்துக்கிட்டாச்சு. மொச்சை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மொச்சை கூடயே நம்ம காய்கறிகளையும் போட்டு ஒன்றாவே வேக விடலாம். இது ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நம்ம ரெடியாக வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டாவே போதும். கத்திரிக்காய் வந்து 4 பீஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி முட்டை கத்திரிக்காவாக 4 பீஸ் மட்டும் கீறி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டா போதும். அதே போல் காலிஃப்ளவர் வந்து பெருசாகவே போட்டுக்கலாம். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வெந்துடும். இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. இது கூட உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் உப்பு போதுமா என்னன்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து அரைச்ச தேங்காய் விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் திப்பியாக நிற்கும். தேங்காய் நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். விசில் ஒரே ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடுங்க. அதுவும் இல்லாமல் விசில் வந்த உடனேயும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வராது. விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லான் இருக்கேன். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?